வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. வணக்கம் துலாம் ராசி அன்பு நேயர்களே. அதாவது துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே சமநிலை, நியாயம், அழகு மற்றும் அமைதிகளை விரும்பும் மனநிலை உடையவர்கள். இவர்களின் சிந்தனை எப்போதும் இருபுறத்தையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இயங்கும். எந்த விஷயத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் ஆழமாக யோசித்து சரி தவறு எது என்பதை மனதார ஆராய்ந்த பிறகே முடிவெடுப்பார்கள். மனிதர்களிடையே நல்லிணத்தை உருவாக்குவது, சண்டை சச்சரவுகளை சமாதானமாக மாற்றுவது இவர்களுக்கு இயல்பாகவே வரும் ஒரு தனிச்சிறப்பு. அதனால் குடும்பத்திலும் நண்பர்களும் சமூகத்திலும் துலாம் ராசிக்காரர்கள் நம்பிக்கையான நடுவர் என்ற பெயரை பெறுவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கும். தனியாக இருப்பதை விட அனைவரோடும் இணைந்து வாழ்வதையே அதிகம் விரும்புவார்கள். காதல், நட்பு, குடும்ப உறவு என்று எந்த வகை உறவாக இருந்தாலும் அதில் நியாயமும் மரியாதையும் பரஸ்பர புரிதலும் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பு. அன்பை வெளிப்படுத்துவதில் மென்மையும் இனிமையும் கலந்த அணுகுமுறையுடன் இருப்பார்கள். மற்றவர்களின் மனநிலையை உடனே உணர்ந்து கொள்வதால் அவர்களை காயப்படுத்தாமல் பேசுவதிலும் உறவை நீடிக்கச் செய்வதிலும் துலாம் ராசிக்காரர்கள் சிறந்து விளங்குவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அழகான விஷயங்கள். கலை, இசை, வடிவமைப்பு, அலங்காரம் போன்றவற்றில் இயல்பான ஈர்ப்பு இருக்கும். வீட்டை அழகாக வைத்திருப்பதும் உடை, பேச்சு, நடத்தை அனைத்திலும் ஒரு நாகரிகத்தை பேணுவதும் இவர்களின் அடையாளம். சிந்தனையில் கூட ஒரு சமநிலை இருக்கும். கடுமையோ மிகையான உணர்ச்சியோ இல்லாமல் மென்மையான ஆனால் ஆழமான சிந்தனையுடன் செயல்படுவார்கள். இதனால் இவர்களின் ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் என்பதை காணலாம். சட்டம், ஆலோசனை, கலை, வடிவமைப்பு, வணிகம், பொது தொடர்பு, பேச்சுத்திறன் தேவைப்படும் துறைகள் போன்றவற்றில் இவர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள். பண விஷயங்கள் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். வீண் செலவுகளை தவிர்த்து தேவையான இடத்தில் மட்டும் பணத்தை பயன்படுத்துவார்கள். வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியை அடையும் திறன் இவர்களுக்கு உண்டு. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் நிலையான செல்வமும் மரியாதையும் அமைதியான வாழ்க்கையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமாகவும் சில நேரங்களில் சவாலாகவும் அமைகிறது. எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சில சமயம் அவர்களை குழப்பத்திற்குள்ளாக்கும். இருந்தாலும் தங்களுக்குள் ஒரு சமநிலையை உருவாக்கி கொண்டால் எந்த சூழ்நிலையும் நிதானமாக சமாளிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. வாழ்க்கையை அழகாகவும் அர்த்தமுள்ளதானதாகவும் மாற்ற வேண்டும் என்பதே இவர்களின் உள்ளார்ந்த ஆசை. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் பெரும்பாலும் அமைதியும் இனிமையும் சமநிலையும் நிறைந்ததாகவே இருக்கும். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மென்மையும் ஆழமான உணர்ச்சியும் நாகரிகமான அணுகுமுறையும் கலந்த ஒரு தனித்துவமான உலகமாக இருக்கும். இவர்கள் காதலை அவசரமாக தொடங்குபவர்கள் அல்ல. முதலில் எதிர்நபரின் குணம், எண்ணம், மனநிலை ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்ட பிறகே மனதை திறப்புவார்கள். காதலில் சமநிலை மிக முக்கியம் என்று நம்புவதால் ஒருபுறம் மட்டும் தியாகம் செய்யும் உறவை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். பரஸ்பர புரிதல், மரியாதை, நம்பிக்கை ஆகியவை இருந்தால் மட்டுமே காதல் நீடிக்கும் என்பதே இவர்களின் உறுதியான கொள்கை. அதனால் துலாம் ராசிக்காரர்களின் காதல் பெரும்பாலும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் தன்மை உடையதாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பான வாழ்க்கை துணையாக திகழ்வார்கள். துணையின் மனநிலையை புரிந்து கொண்டு நடப்பது, தேவையில்லாத வாதங்களை தவிர்ப்பது, குடும்ப அமைதியை பாதுகாப்பது ஆகியவற்றில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். கணவன் மனைவி உறவில் சமத்துவம் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மையான விருப்பம். ஒருவரின் எண்ணத்தை ஒருவர் மதித்து நடந்தால் துலாம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளியில் பார்க்கும் அனைவருக்கும் ஒரு முன் மாதிரியாகவே இருக்கும். சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பது காரணமாக சிறிய குழப்பங்கள் வந்தாலும் அவற்றை அமைதியாக பேசி தீர்க்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நெருக்கமானவை. பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள் என அனைவரையும் சமமாக மதித்து பழகுவார்கள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சண்டையை வளர்க்காமல் சமாதானம் செய்து முடிக்க வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம். குடும்ப விழாக்கள், சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷ தருணங்களில் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பது அந்த இடத்திற்கு ஒரு இனிமையான சூழலை உருவாக்கும். அனைவரையும் இணைக்கும் ஒரு பாலமாகவே இவர்களின் பங்கு பெரியதாகவே இருக்கும். அதேபோல் பொறுப்புணர்வு விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையான பெற்றோராக இருப்பார்கள். குழந்தைகளின் மனதை புரிந்து கொண்டு கட்டுப்பாட்டையும் அன்பையும் சமமாக கலந்த ஒரு வளர்ப்பை வழங்குவார்கள். குழந்தைகளின் திறமைகளை ஊக்குவித்து அவர்களின் கனவுகளை மதித்து நடப்பதால் துலாம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவார்கள். குடும்பத்தின் எதிர்காலத்தை திட்டமிட்டு பாதுகாப்பதில் இவர்கள் காட்டும் அக்கறை அவர்களை அனைவராலும் மதிக்கப்படும் மனிதர்களாக மாற்றும். குறித்து பேசும்போது எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம்
சில நேரங்களில் துலாம் ராசிக்காரர்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கலாம். தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வதும் ஒரு சவாலாக இருக்கலாம். ஆனால் ஒருமுறை மனதை திறந்து பேசத் தொடங்கினால் அந்த உறவு மேலும் ஆழமாகவும் வலுவாகவும் மாறும். வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் முழுமையான சமனுடன் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் உள்ளார்ந்த விருப்பம். அதாவது துலாம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியை அடையும் தன்மை கொண்டது. இவர்கள் அவசரமாக பெரிய முடிவுகளை எடுக்காமல் ஒவ்வொரு படியும் சிந்தித்து திட்டமிட்டு எடுப்பதால் வாழ்க்கையில் பெரிய தவறுகளை தவிர்க்க முடிகிறது. பேசும் திறன், நியாயமான அணுகுமுறை, மனிதர்களை இணைக்கும் திறமை ஆகியவை இவர்களின் தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைகின்றன. சட்டம், ஆலோசனை, வணிகம், கலை, வடிவமைப்பு, அரசியல் தொடர்புடைய பணிகள், பொதுமக்கள் தொடர்பு துறைகள் போன்றவற்றில் துலாம் ராசிக்காரர்கள் சிறந்து விளங்குவார்கள். மேல் அதிகாரிகளிடமும் சக ஊழியர்களிடம் நல்ல பெயரை பெறுவதால் வேலையிடத்தில் மரியாதை மற்றும் நிலையான பதவிகளுக்கு இவர்கள் கிடைக்கும். அதேபோல் பணவரவு மற்றும் பொருளாதார நிலை குறித்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை மதித்து பயன்படுத்தும் குணம் கொண்டவர்கள். வீண் செலவுகளில் ஈடுபடாமல் தேவையான இடத்தில் மட்டுமே செலவு செய்வார்கள். ஒரே நேரத்தில் பெரிய லாபம் கிடைக்காவிட்டாலும் தொடர்ச்சியான வருமானம் இவர்களின் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். சேமிப்பு பழக்கம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எதிர்காலத்தை நினைத்து திட்டமிட்டு முதலீடு செய்வார்கள். இதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பணச்சிக்கல்கள் இல்லாத அமைதியான நிலையை அடைவார்கள். பணக்கார யோகம் மற்றும் உயர்ந்த வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்களுக்கு மெதுவாக வந்து சேரும் ஒரு பெரிய வரம். ஆரம்ப கட்ட காலத்தில் சிரமங்கள் இருந்தாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி வேகமாகவும் பல வழிகளில் வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். வணிகம், கூட்டுத் தொழில், ஆலோசனை பணிகள் போன்றவற்றில் இருந்து பெரிய லாபம் கிடைக்கலாம். தங்கள் திறமைக்கும் நியாயமான நடத்தைக்கும் கிடைக்கும் பாராட்டே இவர்களின் பணக்கார யோகத்தின் அடிப்படை. பணம் மட்டுமல்ல, சமூக மரியாதைகளையும் உயர்ந்த வாழ்வை முறைகளையும் இவர்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய கட்டமாக அமையும். அழகும் வசதியும் சேர்ந்த வீட்டில் ஆழமாக வாழ வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு எப்போதும் இருக்கும். அதனால் வீடு வாங்கும் முன் பலமுறை யோசித்து சரியான இடம், சரியான சூழல், எதிர்கால வளர்ச்சி ஆகியவற்றில் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். சரியான நேரத்தில் எடுத்த முடிவு இவர்களுக்கு சொந்த வீடு, நிலம், சொத்து ஆகியவற்றை சேர்க்கும். குடும்பத்துடன் அமைதியாக இனிமையாக வாழக்கூடிய வீட்டை உருவாக்குவது இவர்களின் கனவு. கார், வாகன யோகம் மற்றும் வசதிகள் விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தரத்தையும் அழகையும் முக்கியமாக கருதுவார்கள். வெறும் பயன்பாட்டிற்காக அல்ல, வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் வாகனங்களை தேர்வு செய்வார்கள். ஒரு முறை வாங்கினால் நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய மதிப்பு குறையாத வாகனங்களை தேர்வு செய்வது இவர்களின் சிறப்பு. தொழில் வளர்ச்சி மற்றும் வருமான உயர்வுடன் சேர்ந்து கார், வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும். குறிப்பாக பண விஷயங்களில் கவனம் தேவை பற்றியும் சொல்ல வேண்டும். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சில நேரங்களில் பிறருக்காக அதிகமாக செலவு செய்யும் பழக்கம் இருக்கலாம். அப்போது தங்கள் தேவைகளை மறந்திட வாய்ப்புகளும் உள்ளது. இதை சற்று கட்டுப்படுத்தி கொண்டால் துலாம் ராசிக்காரர்களின் பொருளாதார வாழ்க்கை இன்னும் வலுவாகும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் உடல்நலம் பொதுவாக சமநிலையை அடிப்படையாக கொண்டது. உடலை அதிகமாக சிரமப்படுத்தாமல் அதே நேரத்தில் அலட்சியப்படுத்தாமலும் இருக்க வேண்டும் என்பதே இவர்களுக்கு பொருத்தமான வழி. சீரான உணவு, சரியான நேரத்தில் உறக்கம், மிதமான உடைப்பயிற்சி ஆகியவற்றை கடைபிடித்தால் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதிகமாக யோசிக்கும் பழக்கம் காரணமாக சில நேரங்களில் உடல் சோர்வு, தலைவலி, தூக்க குறைவு போன்றவை ஏற்படலாம். ஆனால் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை பின்பற்றினால் உடல்நலம் மீண்டும் சமநிலைக்கு வந்துவிடும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது இவர்களின் மனம் எப்போதும் சமாதானத்தையும் அமைதிகளையும் தேடும். சிறிய விஷயங்களையும் பெரிதாக யோசிப்பதால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இசை கேட்பது, தியானம் செய்வது, இயற்கை சூழலில் நேரம் செலவிடுவது போன்ற பழக்கங்கள் இவர்களின் மனதை உடனே இலகுவாக்கும். தங்கள் உணர்ச்சிகளை நம்பிக்கைக்கூடிய ஒருவரிடம் பகிர்ந்து கொள்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய மன நிம்மதியை தரும். அதிர்ஷ்ட நாட்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்க உதவும் வழிகாட்டிகளாக அமைகின்றன. வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் தொடங்கும் வேலைகள், ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும். காலை நேரங்களிலும் சூரியன் மென்மையாக இருக்கும் நேரங்களிலும் இவர்களின் செயல்கள் சிறப்பாக நடைபெறும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது அமைதியான மனநிலையுடன் இருப்பது அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் வாழ்க்கை ஒழுங்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6, 15, 24 போன்ற எண்கள் சாதகமாக அமையும் என்று நம்பப்படுகிறது. இந்த எண்களுடன் தொடர்புடைய தேதிகள், முடிவுகள், தொடக்கங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். எண்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் ஒழுங்கு, திட்டமிடல், நேர மேலாண்மை போன்ற பழக்க வழக்கங்களை வளர்த்து கொண்டால் அதிர்ஷ்டம் தானாகவே செயல்படும். வாழ்க்கையில் உயர்வை தரும் ரகசிய பழக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் எளிமையானவை, ஆனால் சக்தி வாய்ந்தவை. தினமும் சில நிமிடங்கள் தனியாக இருந்து தங்கள் எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது, தேவையில்லாத வாதங்களை தவிர்ப்பது, அழகையும் அமைதிகளையும் மதிக்கும் சூழலில் வாழ்வது ஆகியவை இவர்களின் வாழ்க்கைகளை உயர்த்தும். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை சற்று குறைத்து தங்கள் தேவைகளுக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும்.
ஆன்மீக மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சி பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே நீதியும் தர்மமும் விரும்புபவர்கள் என்பதால் ஆன்மீக வழியில் மென்மையான ஆனால் ஆழமான முன்னேற்றத்தை அடைவார்கள். கடுமையான விரோதங்களோ சடங்குகளோ இல்லாமல் நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நேர்மையான வாழ்க்கை ஆகியவே இவர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக சாதனையாக அமையும். அதாவது துலாம் ராசி ஆண்கள் இயல்பாகவே நாகரிகமும் மென்மையும் சமநிலையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் கடுமையாக நடந்து கொள்ளாமல் வார்த்தைகளின் மூலம் விஷயங்களை சரி செய்யும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. குடும்பத்திலும் வேலை இடத்திலும் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். பொறுப்புகளை தவிர்க்காதவர் என்ற பெயரை பெறுவார்கள். வாழ்க்கை துணையை மதிப்பது, நடப்பது, குடும்ப கௌரவத்தை பாதுகாப்பது, சமூகத்தில் நல்ல பெயர் பெறுவது ஆகியவை இவர்களின் முக்கிய குறிக்கோள்களாக இருக்கும். சில நேரங்களில் அதிகமாக யோசித்து முடிவுகளை தாமதப்படுத்துவது இவர்களின் சவாலாக இருந்தாலும் ஒரு முறை முடிவு எடுத்தால் அதை பொறுமையுடன் நிறைவேற்றுவார்கள். துலாம் ராசி பெண்கள் அழகும் அறிவையும் ஒன்றாக கடந்த ஒரு தனித்துவமான ஆளுமையை கொண்டவர்கள். வெளிப்படையான மென்மையின் பின்னால் ஆழமான சிந்தனை மற்றும் உறுதியான மனநிலை இருக்கும். குடும்பத்தை அழகாகவும் அமைதியாகவும் நடத்தும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. கணவன், பிள்ளைகள், உறவினர்கள் அனைவரையும் இணைத்து வைத்திருக்கும் மையமாக திகழ்வார்கள். வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் இல்லற வாழ்க்கைகளும் தொழில் வாழ்க்கையும் சமநிலைப்படுத்தி நடத்தும் திறன் இவர்களின் பெரிய பலம். தங்கள் மரியாதைகளையும் தன்மானத்தையும் எப்போதும் காப்பாற்றிக் கொள்வார்கள். வாழ்க்கையின் உச்சத்தை அடையும் காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நடுத்தர வயதுக்கு பிறகு தெளிவாக தொடங்கும். ஆரம்ப காலத்தில் மெதுவாக நடந்த வாழ்க்கை அனுபவங்கள் கூடி கூட வாழ்க்கை ஒரு நிலையான பாதையை அடையும். 30 வயதிற்கு பிறகு தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் தெளிவாக காணப்படும். 40 வயதிற்கு பிறகு அருகில் சமூக மரியாதை, சொத்து சேர்க்கை, குடும்ப அமைதி ஆகியவை ஒருங்கிணைந்து வாழ்க்கையின் அனுபவங்களை தரும். பெருமையும் நியாயமான நடத்தையும் இவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். அது மட்டுமில்லாமல் துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் குணம் கொண்ட துலாம் ராசியினர் இன்று தங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலையான வெற்றிகளை காணும் வழிகளை கொண்டு வருவார்கள். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்பு கிடைக்கும். மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும் வாய்ப்பும் கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து புதியதொரு முயற்சியை தொடங்குவீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும் போது இனிமையான தருணங்கள் நிறைந்திருக்கும். உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படும். இதன் போது பதற்றம் கூடாது. அவசர முடிவுகளை எடுப்பதும் கூடாது. உள்ளுணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். உறவை பலப்படுத்தும் வகையில் அர்த்தமுள்ள பரிசுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். காதல் உறவில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவது அவசியம். உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். திருமணம் முடித்தவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்மையாக இருப்பது அவசியம். திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை தவிர்ப்பதும் நல்லது. இன்றைய தினம் உங்கள் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பார்கள். முடிந்தளவுக்கு 3ஆம் நபரின் தலையீட்டை தவிர்த்திடுங்கள். அதாவது உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே முடிவு காண்பதும் நல்லது. துலாம் ராசியினரின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது பரபரப்பான ஒரு மாதமாகவே இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டி இருக்கும். பெரிய முதலீடுகளை தவிர்த்திடுங்கள். அறிமுகமில்லா நபர்களுடன் தொழில் போக்குவரத்துகள் கூடாது. பணிக்காக வெளிநாட்டில் தங்கியிருக்கும் நபர்கள் தங்கள் சொந்த வீட்டிற்கு திரும்புவது தொடர்பான முக்கிய முடிவினை எடுப்பார்கள். சொந்த நாட்டிற்கு திரும்பி அங்கு சுயதொழில் செய்வது தொடர்பாக திட்டமிடுவார்கள். துலாம் ராசி கொண்டவர்களின் இந்த முயற்சிக்கு அவர்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள். நண்பர்களுக்கு பணத்தை கடனாக அளிப்பது கூடாது. உறவினரிடம் பணத்தை கடனாக வாங்குவதும் கூடாது. புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை கேட்டு அதன் பின்னர் முடிவு செய்வதும் நல்லது. குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் இருப்பவர்கள் தினந்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பது நல்லது. சிறிய சிறிய விஷயம் வேறு யாருக்காவது நடந்தாலும் உங்களுக்கு நடக்கப் போவது போல நினைப்பீர்கள். 10 வருடத்திற்கு முன்பு எப்படி இருந்தோம் என்று நினைக்க வேண்டும். மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று நினைப்பதை தவிர்ப்பதும் நல்லது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் 2 ஆண்டுகள் இருக்கிறார். அதனால் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும். அபிராமி அந்தாதியில் 40, 59, 75வது பாடல்களை படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத வருத்தங்கள் ஏற்படும். தெய்வ திருப்பணிகளை அதிகளவில் செய்யும் யோகங்களும் உண்டாகும். தெய்வ கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தில் பூர்வீகத்தில் இரத்தப்பந்த உறவுகளில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் குரு பார்வை இருப்பதால் சுப காரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி நடக்கும். வருடங்கள் முழுவதும் சுப காரியத்தில் இருக்கும் யோகங்கள் உண்டாகும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தனம் பணவரவு உண்டாகும். திருமணம் நடைபெறும்.
கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பழைய கடன்கள் அடைப்பது, முடிப்பது, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், ஷாப்பிங் செல்வது, முதலீடு செல்வது என ஜாலியாக இருப்பீர்கள். வாராகி, காளி, சூளி, பிரத்யங்கரா போன்ற உக்கிர தெய்வ வழிபாடுகள் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தோல் ஜாயிண்ட் பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் யுதி திருஷ்டி யோகத்தால் துலாம் ராசியினரின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். மாணவர்களின் அறிவுத்திறம் மேம்படும். பெற்றோருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவு வலுப்படும். பணியில் இருப்பவர்கள் தங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவார்கள். தொழில் செய்து வருபவர்களின் பிரச்சனைகள் நீங்கும். நஷ்டத்தில் இருந்து வந்த தொழில் மீண்டும் சிறக்கும். லாபங்கள் அதிகரிப்பதால் நிதி நிலைமை வலுப்பெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு யுத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். அதிலும் முக்கியமாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்னால் மங்களகரமாக அமையும். குறிப்பிடத்தக்க ஆதாயம் பெறுவீர்கள். தொழில் முனைவோர் மற்றும் வணிகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய கூட்டணி அமையும். நீதிமன்ற வழக்கு தொடர்பான விஷயங்களை வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் புகழ் மற்றும் பாராட்டுகளை பெறுவீர்கள். காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கம் நிறைந்திருக்கும். வண்டி வாகனம் ஓடும் போது எச்சரிக்கையுடன் செயல்படவும். அதேபோல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் கிடைக்கும். சனி மீன ராசியில் சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் ஏற்படும். கடந்த காலத்தில் முடிக்கப்படாத அனைத்து வேலைகளும் முடிவடையும். திருமணத்திற்கு இது சிறந்த மாதம். நல்ல உறவுகள் மற்றும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொழில் மற்றும் வணிக ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி இருக்கும். கை நிறைய பணம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில், படிப்பில் அனுகூலமும் மாற்றமும் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டாகும். தொழிலில், உத்தியோகத்தில், தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த அனைத்து தடைகளும் பனி போல விலகும். அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40, 59, 75வது பாடல்களை படித்து வருவது, கேட்பது பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும். தனிப்பட்ட முறையில் நல்ல அமைப்புகள் ஏற்படுத்தும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். உள்ளூர் வெளியூர் பயணம் ஏற்படும். தொலைதூரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். யோக பலன்கள் அதிகளவில் உண்டாகும். அசிடிட்டி, செரிமான கோளாறு, முடி கொட்டுவது, தூக்கமின்மை போன்றவை ஏற்படும். நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தடுத்து யோகங்கள் உண்டாகும். 2ஆம் இடத்தில் இருக்கும் புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு பார்வை பலத்தை கொடுப்பதால் தப்பை சரியாக கண்டுபிடித்து விடுவீர்கள். கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் அடுத்தடுத்து யோகங்கள் ஏற்படும். பணவரவு நன்றாகவே இருக்கும். காதல் கைகூடும். தாராளமான பேச்சுக்கள், நாவன்மை, செல்வாக்குகள் உண்டாகும். எல்லா விஷயங்களும் உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 3ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களால் தூர பயணம், வெளியூர் பயணம் போன்றவற்றில் தடை தாமதங்கள் ஏற்படும். பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. வாகன விபத்துக்கள், வண்டி பழுதாவது போன்றவை உண்டாகும். இளைய சகோதரன், இளைய சகோதரி வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. சனியின் பார்வையில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சிக்கியிருப்பதால் பொறுமை மிகவும் அவசியம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. அதிர்ஷ்டத்திற்கு குறைவிருக்காது. பணம் நன்றாகவே இருக்கும். பொருளாதாரம் அற்புதமாகவே இருக்கும். லட்சுமி கேக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் பலவீனங்கள் வெளியில் தெரியும் மென்மைக்குள் மறைந்திருக்கும் உள்ளார்ந்த போராட்டங்களாக இருக்கும். அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை சில நேரங்களில் தங்கள் விருப்பங்களை மறக்கச் செய்யும். இல்லை என்று சொல்ல முடியாமல் பிறருக்காக அதிகமாக உழைத்து மனசோர்வை சந்திக்க நேரிடலாம். எந்த முடிவையும் எடுக்கும் முன் பலமுறை யோசிப்பதால் வாய்ப்புகள் கை நழுவும் சூழ்நிலையும் ஏற்படலாம். இருந்தாலும் இந்த பலவீனங்கள் உண்மையில் இவர்களின் நன்மைக்காகவே மாறக்கூடியவை. சற்று தைரியமும் தன்னம்பிக்கையும் சேர்ந்தால் இவை அவர்களின் பெரிய பலமாக மாறும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முழுமையாக வெளிப்படாமல் இருக்கும் ஒரு பொக்கிஷம் போன்றவை. பேச்சுத்திறன், சமாதானப்படுத்தும் ஆற்றல், கலை உணர்வு, அழகியல் பார்வை ஆகியவை சரியான நேரத்தில் வெளிப்பட்டால் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைய முடியும். பல துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை தாழ்வாக மதிப்பிட்டு பிறரின் பாராட்டுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் ஒருமுறை தங்களை நம்பத் தொடங்கினால் அவர்கள் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. இந்த மறைந்த திறமைகள் வெளிப்படும் தருணமே வாழ்க்கை திசை மாறும் ஆரம்பமாகும். வாழ்க்கையை மாற்றும் முக்கிய முடிவுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் உறவுகள் மற்றும் தொழில் சார்ந்தவையாக இருக்கும். யாருக்காகவும் தங்களை முழுமையாக தியாகம் செய்யும் பழக்கத்தை சற்று குறைத்து தங்கள் வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தும் முடிவுகள் எடுத்தால் வாழ்க்கை வேகமாக முன்னேறும்.
வேலை மாற்றம், இடமாற்றம், புதிய தொழில் தொடக்கம் போன்ற முடிவுகள் இவர்களுக்கு பயத்தை தந்தாலும் சரியான நேரத்தில் எடுத்தால் அது பெரிய வெற்றியாக மாறும். தங்களின் உள்ளுணர்வை நம்பி எடுத்த முடிவுகள் இவர்களை தவறாக வழி நடத்தாது. அதிர்ஷ்டம் முழுமையாக திறக்கும் தருணங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே நேரத்தில் பெரிய மாற்றமாக வராது. ஆனால் மெதுவாக அடுக்கடுக்கான நல்ல நிகழ்வுகளாக வெளிப்படும். ஒரு நல்ல மனிதரின் அறிமுகம், ஒரு முக்கிய வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத பாராட்டு போன்றவை தொடர்ச்சியாக வந்து வாழ்க்கையின் திசையை மாற்றும். குறிப்பாக மனம் தெளிவாக இருக்கும் காலங்களில் எடுத்த முடிவுகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக செயல்படச் செய்யும். இது சரியான நேரம் என்று உள்ளம் சொல்வதை கேட்பதே இவர்களின் மிகப்பெரிய அதிர்ஷ்ட ரகசியம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை சொல்லித்தரும் முக்கியமான பாடம் சமநிலை என்பது பிறருக்கும் தங்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதே. பிறரை மகிழ்விப்பதற்காக தங்களை மறந்தால் வாழ்க்கை சுமையாக மாறும். தங்களை மட்டும் பார்த்தால் உறவுகள் சிதறும். இந்த இரண்டிற்கும் நடுவே சரியான பாதையை கண்டுபிடித்தால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் அழகான ஒரு பயணமாகவே மாறும். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான சக்தி அவர்களின் மென்மையில்தான் உள்ளது. கடுமையில்லாத அணுகுமுறை, நியாயமான சிந்தனை, அழகை நேசிக்கும் மனம், இந்த மூன்றும் சேர்ந்தால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் சமநிலையை இழக்காமல் நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இறுதியில் வெற்றியை தழுவுவார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.